அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கார்ல வர மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இதுல வந்து எது சிறந்தது அப்படின்ற பல விஷயங்கள் பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்தியர்கள் மத்தியில் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புது கார் வாங்குறது அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதனாலே பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு யூஸ்டு கார், செகண்ட் ஹேண்ட் காரா பார்த்து வாங்கிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படியா முயற்சி பண்ணி புது கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து புது கார் வந்து வாங்க. இதுல புது கார் வாங்கினாலும் சரி, இல்ல யூஸ்டு கார் வாங்கினாலும் சரி, பட்ஜெட்லாம் முடிவு பண்ணி அந்த கார் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது வந்து கடைசியா இருக்க ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு செட் ஆகும், ஆட்டோமேட்டிக் செட் ஆகுமா இல்ல மேனுவல் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி வந்து பெரிய குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்படி குழம்பி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவே இருக்கும். இந்த இரண்டு டிரான்ஸ்மிஷன் பத்தியுமே வந்து நம்ம இந்த வீடியோவா பார்க்கலாம். முதல்ல இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்கு நம்ம கார்ல கொடுக்குறாங்க? கார் மட்டும் கிடையாது, பைக்கா இருக்கட்டும் இல்ல பல வாகனங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்கும். எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வண்டியோட இன்ஜின்ல இருந்து கிடைக்கிற பவரை வீலுக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுக்கறது தான் பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏன் ஸ்ட்ரைட்டாவே கொடுக்க வேண்டியதானே? அந்த டிரான்ஸ்மிஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆக போகுது? ஸ்ட்ரைட்டா கொடுத்தா ஸ்பீட் அதிகமா கிடைக்குமே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். கண்டிப்பா வந்து ஸ்பீட் அதிகமா கிடைக்கும். ஆனா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அதை மாத்திக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு பிரிட்ஜ் ஏறுறீங்க, அதாவது வந்து ஒரு பாலம் ஏறுறீங்க இல்ல மலை ஏறுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து 5ஆவது கியர்ல ஏறுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற மாட்டீங்க. ஒரு பைக்கா இருக்கட்டும் இல்ல காரா இருக்கட்டும், டக்குன்னு வந்து நம்ம கியரை டவுன் ஷீட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பாலம் ஏற போறோம் அப்படின்றப்போ நமக்கு அந்த இடத்துல ஸ்பீடு கிடையாது, நம்ம லோட வந்து மேலே ஏத்திட்டு போகணும் அப்படின்றப்போ டார்க் தான் நமக்கு தேவைப்படும். அப்படி இருக்க பட்சத்துல நமக்கு நல்லா தெரியும், கீரை டவுன் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஈஸியா வந்து பிரிட்ஜில் ஏறிடும் அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு 5ஆவது கியர்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு 3ஆவது கியருக்கு மாத்தி வண்டி ஈஸியா ஓட்டிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி சமயத்துல அந்த டிரான்ஸ்மிஷன் இருந்தா தான் பாத்தீங்கன்னா நம்ம கியர் மாத்த முடியும். டிரான்ஸ்மிஷன் இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்க ஹைவேஸ்ல நீங்க சடன் ஓவர்டேக் பண்ண போறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதனாலதான் வந்து எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேனுவல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்தல வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இந்தியா பொறுத்தல காலகாலமா வந்து இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்கதான் செய்யுது. இது நீங்க கார்ல எடுத்து பஸ், ட்ரக், லாரி அப்படின்னு எவ்வளவு பெரிய வண்டி எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பொறுத்தல வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு எங்க பவர் வேணும், எங்க டார்க் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளச் அழுத்தி கியர் சேஞ்ச் பண்றது மூலமா வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு டிராபிக்ல போறோம் இல்ல வந்து பாலத்து மேல ஏறோம் அப்படின்னா நம்ம லோ கியர் சேஞ்ச் பண்ணி போய்க்கலாம். இதே ஹைவேஸ்ல போறோம் அப்படின்னா நம்ம வந்து டாப் கியர்ல வந்து போறோம், எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. இதே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் மேனுவல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக் பொறுத்தல வந்து நம்ம கிளச்சை வச்சு கியர் மாத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இன்னும் கேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்ல வந்து கிளச்சே இருக்காது. எப்படி நம்ம கார்ல ஆக்சிலரேஷன் கொடுக்குறோம், ஆர்பிஎம்ல வந்து எவ்வளவு ஆர்பிஎம் போகுது, என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும், இதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கியர் அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கு வந்து தனி மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பொறுத்தது வந்து இந்தியாவில் வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்கள்ல மட்டும் தான் கொடுக்குறாங்க. வேன்லயோ ட்ரக்லயோ லாரியிலோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்தியாவில் வந்து கிடையாது. அது ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ இந்த 2 டிரான்ஸ்மிஷன் வந்து எது சிறந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த 2 டிரான்ஸ்மிஷன் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து எது சிறந்தது அப்படின்றது வந்து நம்ம டக்குன்னு முடிவு எடுக்க முடியும். அந்த வகையில கம்பேர் பண்ணோம் அப்படின்னா முதல் விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு அதோட ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் வந்து நீங்க பிரைஸ் கம்பேரிசன் பண்ணீங்க அப்படின்னா எப்படியுமே வந்து குறைஞ்சபட்சம் வந்து 60,000 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கூட வந்து பாத்தீங்கன்னா விலை வித்தியாசம் இருக்கும். ஏன்னா மேனுவல் பொறுத்தல வந்து எந்த ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசமும் கிடையாது. ஆனா மேனுவல் பொறுத்தல பாத்தீங்கன்னா எப்பயும் விலை கம்மியா தான் இருக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய மெக்கானிசம் வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஸ்பீட்ல வந்து கரெக்டான கியர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெக்கானிசம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனாலே வந்து ஆட்டோமேட்டிக் காரோட விலை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து அதிகமா தான் இருக்கும். இதுல விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது மேனுவல் கார்ஸ் வந்து விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேனுவல் காட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்ல வந்து கம்ஃபர்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க டிராபிக்ல நிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல பல பேர் வந்து இதை ஃபீல் பண்ணிருப்போம். மேனுவல் காரா இருந்துச்சு அப்படின்னா கிளச் அடிக்கடி மிதிச்சு இடது கால வந்து பயங்கரமா வலிக்கும். அதே மாதிரி கியரை மாத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடது கை வந்து பயங்கரமா வந்து வலிக்கும். இது ஆட்டோமேட்டிக் காரா இருந்துச்சுன்னா நீங்க வந்து டிரைவ் மோட்ல போட்டாலே போதும், பிரேக் மட்டும் ஆக்சிலேட்டர் வந்து மாத்தி கண்ட்ரோல் பண்ணி வந்து அந்த டிராபிக்ல கூட வந்து நீங்க ஈஸியா ஓட்டிடலாம். இல்ல கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைலேஜ் பொறுத்தல வந்து இன்ன வரைக்கும் பலருக்கு இருக்க குழப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னாலே வந்து மைலேஜ் கம்மியா கிடைக்குமாமே அப்படின்ற மாதிரி வந்து பலருக்குமே வந்து குழப்பம் இருக்கு. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து பரவலா வந்து பிரபலம் ஆயிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் சுத்தமா கிடைக்கல, மேனுவல்ல கிடைக்கிறதோட பாதி மைலேஜ் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அதனாலே பல பேர் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து அப்பதுல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரே குறிக்கோளா இருக்காங்க. ஆனா இப்ப டெக்னாலஜி வளர இப்போ வர எல்லா கார்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார்ல மைலேஜ் கிடைக்குது. இன்னும் ஒரு சில கார்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேனுவல கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்ல இன்னும் நல்ல மைலேஜ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில மைலேஜ் பொறுத்தல வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கட்டும் இல்ல மேனுவலா இருக்கட்டும் 2 டிரான்ஸ்மிஷன்லயுமே வந்து மைலேஜ் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகினர்ஸ், அதாவது வந்து இப்பதான் வண்டி ஓட்டி நான் கத்துக்கிறேன், எனக்கு வந்து எந்த டிரான்ஸ்மிஷன் வந்து சிறந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஈஸி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் தான். சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுவல். என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா மேனுவல் காட்டிலுமே வந்து ஆட்டோமேட்டிக்ல வந்து கத்துக்கலாம்.
ஆனா நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நல்ல வண்டியோட தெரிஞ்சவங்க வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டுறாங்க அப்படின்னா சில நாட்களே வந்து பழகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல கான்ஸ்டன்டா ஓட்டுவாங்க. இதே வந்து புதுசா கத்துக்கிறவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க டிரைவ் மோட்ல போட்டு நீங்க நல்ல ஆக்சிலேட் கொடுத்தீங்க அப்படின்னா சல்லுன்னு வந்து ஸ்கூட்டி மாதிரி வந்து போகும். ஸ்கூட்டி எப்படி நம்ம ஆக்சிலேட் கொடுத்தோன்னே சல்லுன்னு போதும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காருமே வந்து நீங்க டிரைவ் மோட்ல போட்டு ஆக்சிலேட்டர் மிதிச்சீங்க அப்படின்னா சல்லுன்னு போகும். இது வந்து கத்துக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லுவேன். இதே மேனுவல் கார்ல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஆபத்தெல்லாம் வந்து இருக்காது. ஏன்னா நீங்க மேனுவல் கார் பொறுத்தல வந்து நியூட்ரல் வந்து கியர் மாத்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சி கியரை மாத்தி அப்புறம் ஆஃப் கிளச்ல வண்டியை மூவ் பண்றது கத்துக்கிறதுக்கே வந்து ஒரு சில நாட்கள் வந்து எடுத்துக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும். இதே நீங்க ஆட்டோமேட்டிக் கார் எடுத்து டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சல்லுன்னு போய் எங்கேயே இடிச்சு ஆக்சிடென்ட் ஆக கூட வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து பிகினர்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக் காரை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இந்த பிகினர்ஸ் பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் கார் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃபன் டு டிரைவ். இந்த ஃபன் டு டிரைவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆட்டோமேட்டிக்ல வந்து கிடைக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் பொறுத்தல வந்து என்ன கியர்ல போகணும் அப்படிங்கறது வந்து வண்டியே தான் முடிவு பண்ணும். அதனால நீங்க கம்ஃபர்ட்டா டிரைவ் பண்ணலாம். ஏதாவது எங்க வந்து உங்களுக்கு பவர் வேணும், எங்க டார்க் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்க கியர் மாத்திலாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து ஆட்டோமேட்டிக் கார்ல வந்து டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வந்து மேனுவல் மாத்திரத்துக்கு இருக்கும். இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் பழகிட்டோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து மேனுவல் மாத்தி நம்ம கியர்ல வந்து சேஞ்ச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சில சோம்பேறித்தனம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மேனுவல் கார்ல வந்து கிடையாது. ஏன்னா கியரே வந்து நீங்க எப்பயுமே மேனுவல சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல ஓவர்டேக் பண்றப்பையும் சரி, நீங்க பிரிட்ஜ் மேல ஏறப்பையும் சரி, அந்த கியர் மாத்தி ஓட்டுற சந்தோஷமே வந்து பாத்தீங்கன்னா தனி அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில வந்து இந்த ஃபன் டு டிரைவ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஏஜ்டு பர்சன்ஸ். ஏஜ்டு பர்சன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டையர்டு பர்சனா இருப்பாங்க, இல்ல வயசாகி வந்து ஆசைக்காக கார் கத்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசை அதிகமா இருக்கும் கார் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து உடம்பு ஒத்துழைக்காது. அவங்களாம் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓட்டினாங்க அப்படின்னா கிளச்சை மிதிச்சு கீரை மாத்தி ஓட்டமா வந்து ரொம்ப அசௌகரியமா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக் போறாங்க அப்படின்ற பட்சத்துல டிரைவ் மோட் போட்டாலே போதும், ஜம்முன்னு வண்டி ஓட்டிட்டு போகலாம். அதனால ஏஜ்டு பர்சன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து லேடிஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக் தான் செட் ஆகுமாமே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல பேரை கேட்டீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக் தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லேடிஸ் பொறுத்தல வந்து மேனுவலும் ஓட்டலாம், ஆட்டோமேட்டிக் ஓட்டலாம். அவங்க எப்படி கத்துக்கிறாங்களோ அதை பொறுத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தவங்க கார் கத்துக்கிறாங்க அப்படின்னாலே ஸ்டேரிங் கண்ட்ரோல் கத்துக்குவாங்க, லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஜட்மெண்ட் கத்துக்குவாங்க, சைட் மிரர் பார்த்து கத்துக்குவாங்க, ஆக்சலரேஷன் பிரேக் இதெல்லாம் கத்துக்கும் போது அதோட சேர்த்து கிளச் மிச்சு கியர் மாத்தி கத்துக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதனால வந்து லேடிஸ் பொறுத்தல வந்து எந்த டிரான்ஸ்மிஷனா இருந்தாலுமே வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா தாராளமா வந்து ஓட்டலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி இந்தியாக்குள்ள இருக்க கார்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ வர கார்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பட்ஜெட் கார்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து ஆப்ஷனா கொடுக்குறாங்க. அதனால ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் தான். ஏன் லக்ஸரியஸ் கார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா BMW, ஆர்டி, பென்ஸ் இந்த மாதிரி கார்கள்ல கூட நீங்க மேனுவலா கியர் மாத்ததுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்திருந்தாலும் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். நீங்க போய் மேனுவல் ஒன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க டிரான்ஸ்மிஷன் இல்ல அவைலபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. அதனால ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேனுவல் கார் பொறுத்தல வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான். ஏன்னா அங்க வந்து நீங்க மேனுவலா கியர் மாத்த போறீங்க, அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த கியர் டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் தான் வரும், அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வராது. ஆனா ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கியர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில மெக்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அப்ப வந்து அவங்க பண்ணுவாங்க. அதனால மெயின்டெனன்ஸ் பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் காரை கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கார்ல வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சொல்யூஷன் தான் பாத்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இந்த இரண்டு டிரான்ஸ்மிஷன்ல வந்து எது பெஸ்ட், எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா என்னைய பொறுத்தல வந்து இந்த இரண்டு டிரான்ஸ்மிஷனே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை பொறுத்து தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்குறது இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஆட்டோமேட்டிக் கார் மேனுவல் கார் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இரண்டு காரையுமே வந்து சும்மா கேட்டு வாங்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மேனுவல் கார் பிடிச்சிருக்கு ஆட்டோமேட்டிக் கார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க ஓட்டி பார்க்கறதுலே தெரியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு கார் ஓட்டமா வந்து கியர் மாத்தி ஓட்டுறது தான் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் கார்ல கியர் சேஞ்ச் ஆகிற லேக் வந்து பிடிக்கல, நானே கியர் மாத்தி ஓட்டும்போது கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரை வந்து சூஸ் பண்ணலாம். இல்ல வந்து நான் வாங்க போற காரை வந்து ஒரு வயசானவங்க வாங்க போறேன், இல்ல நான் வாங்குற கார்ல வந்து கம்ஃபர்ட்டா டிரைவ் பண்ணணும், டிராபிக் எல்லாம் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்கக்கூடாது, விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்குற காரோட டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொண்ட காரை வந்து தேர்வு செய்யலாம். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார் வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல புது காரா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வாரண்டி இருக்கும், உங்களுக்கு வந்து நல்ல டிரான்ஸ்மிஷன் காரா தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஒரு யூஸ்டு கார் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல மெக்கானிக்கா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு செக் பண்ணீங்க. முடிஞ்ச வந்து அந்த காரோட ஷோரூம் கூட கொண்டு போய் அந்த கார்ல வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்ல விஷயமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினீங்க அப்படின்னாலும் நல்ல காரை கிடைக்க கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசங்கள்
இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சிருமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.